வெளிப்படை நான்கு பெரியவர்களே சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் தந்திருக்கிறார்? என்னென்ன சிறப்பம்சங்களை எல்லாம் வந்திருக்கிறது. பரக்கத்தை சுமந்து வந்த மாதம், அருள் பாக்கியங்களை சுமந்த மாதம், ரஹ்மத்துடைய மாதம் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சில கைதிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வரப்பட்டார். இந்த கைதிகள் ஒரு பெண்மணி இருக்கிறார், பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளையை பால் கொடுப்பதற்காக தேடி அலைகிறார். இன்னும் பிள்ளையை கிடைக்கவில்லை. இதா வஜதத் முஸ்லிமிய ஃபி ஸலி அகலத்ஹு ஃபஅல்ஸகத்ஹு பிபத்னிஹா ஃபஅர்ضعته. அவர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த தாய் பால் கொடுக்கக்கூடிய தாய் தன்னுடைய பிள்ளை கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி அந்த கைதிகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் குழந்தைகளை எல்லாம் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு, அதாவது மார்போடு அணைத்துக் கொண்டு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, அத்தரவுன ஹாதிஹி அல்-மர்அத தாலிஹத்தன் வலதஹா ஃபின்னார். சஹாபாக்களே, நீங்க நினைக்கிறீங்களா இந்த தாய் தன்னுடைய பிள்ளையை நெருப்புல தூக்கி போடுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? சஹாபாக்கள் சொன்னாங்க, லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் யாரையா சொல்றோம் யா ரசூலல்லாஹ், இந்த பிள்ளை இந்த தாய் தன்னுடைய பிள்ளையையே அதாவது கிடைக்காததன் காரணமாக, அதாவது கைதிகளுடைய பிள்ளையை தன்னுடைய பிள்ளையை போன்று நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு மார்போடு அணைத்துக் கொண்டு பால் கொடுக்கிறாள் யா ரசூலல்லாஹ். இவர் எப்படி யா ரசூலல்லாஹ் தன்னுடைய பிள்ளையை நெருப்புல வீசுவாள் யா ரசூலல்லாஹ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தாய் தன்னுடைய பிள்ளையோடு காட்டக்கூடிய இரக்கத்தை விடவும் அதிகமாக தன்னுடைய அடியார்களுடைய இரக்கம் காட்டுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அன்புடைய கணவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் பார்வை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக தான் வானமாக இருக்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய அருள் பார்வை ரஹ்மத் இல்லை என்றிருந்தால் இந்த வானம் எப்பயோ உடஞ்சி கீழே விழுந்திருக்கும், வானம் ரெண்டாக பிளந்திருக்கும், பூமி சுழிவாங்கி இருக்கும், கடல் கொந்தளித்திருக்கும், நெருப்புகள் கங்கங்களை வெளியாக்கி இருக்கும், ஒரு மனிதனால் நடக்க முடியாமல் போயிருக்கும், சாப்பிட்ட கலர் தொண்டையால் கீழே இறங்காமல் இருக்கும், குடிக்கக்கூடிய குடிபானங்கள் தொண்டையால் கீழே இறங்காமல் இருக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை இல்லை என்றிருந்தார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இரக்க பார்வையின் காரணமாக தான் சாப்பிடக்கூடிய கலங்கள் கூட இந்த தொண்டைக்கு கீழால் போகுது. அன்புக்குரிய நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று சொல்வது அவ்வளவு முக்கியமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாங்க எவ்வளவு பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் காலையிலிருந்து மாலை நேரங்களை அடையக்கூடிய நேரம் வருவாய்க்கும், தூங்க செல்லும் நேரம் வருவாய்க்கும் எவ்வளவு பாவமான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விதமான குறையும் இல்லாமல் எங்களை படைத்திருக்கிறான். அழகான கண் பார்வை தந்திருக்கிறான், அழகான செவிப்புலனை தந்திருக்கிறான், அழகான சிந்திக்கிறோம், அழகான பிடிக்கிறோம், அழகான நடக்கிறோம், எங்களுக்கு அழகான தோற்றத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், நல்ல சொத்து செல்வத்தை தந்திருக்கிறான், உடலில் பலத்தை தந்திருக்கிறான். எல்லா விடயங்களையும் அல்லாஹ்விடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட நாங்கள் ஏன் அல்லாஹ்வுக்கு முழுக்க மாறுபாடு செய்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்றாட என்னோட வாழ்க்கையில காலையிலிருந்து மாலையாக வரைக்கும் எங்களால் நடக்கக்கூடிய செயல்கள் நல்ல செயல்கள் நடக்குதா அல்லது பாவமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் மிம்பர் ஏறதுக்கு போறாங்க. சஹாபாக்கள் பயானுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நெருங்குவாங்கன்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியமாக எதிர்பார்க்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ சொல்ல போறாங்கன்னு சொல்லி. முதலாவது அதாவது படியில கால வைக்கக்கூடிய நேரத்தில் மிம்பருடைய முதலாவது படியில கால வைக்கக்கூடிய நேரத்தில் ஆமீன் என்பதாக சொல்கிறார்கள். இரண்டாவது படியில கால வைக்கக்கூடிய நேரத்தில் ஆமீன் என்பதாக சொல்கிறார்கள். மூணாவது படியில கால வைக்கக்கூடிய நேரத்தில் ஆமீன் என்பதாக சொல்கிறார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டவர்களாக கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இதுவரைக்கும் காணாத ஒரு செயலை ஒரு இடத்தில் நாங்கள் கண்டுமே யா ரசூலல்லாஹ், என்ன விஷயம் யா ரசூலல்லாஹ் சொல்லிட்டாங்க யா ரசூலல்லாஹ்? ஆசையோடு கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானுடைய மாதம் வந்து தன்னுடைய பாவத்தை நினைத்து தன்னுடைய பாவத்துக்காக வேண்டி யார் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ இவர் நாசமாகட்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்தார்கள். இதற்கு நான் ஆமீன் என்பதாக சொல்லி காட்டினார். இதுக்குரிய கணவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அதிகமாக நாங்கள் வேற கேட்கக்கூடிய விஷயம் தான். இது ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். பதுவா செஞ்சது யார்?
இதுவரைக்கும் அனுப்பப்பட்ட 1,24,000 நபிமார்களுக்கும் அவர்களை மீட் பண்ணிய ஒரு மலக்குதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதிகமான நபிமார்களுக்கு வஹியை எடுத்து வந்தவர்கள். எல்லா மலக்குமார்களுடைய தலைவர் வலுவாக செய்திருக்கிறாங்க. ஆமீன் சொன்ன உலகத்தில் வந்த மனிதர்களில் மிகப்பெரிய தக்வாதாரி ரசூலுல்லாஹ் போன்ற தக்வாதாரி இதுவரைக்கும் வரவில்லை. அவ்வளவு பெரிய தக்வாதாரி ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் பதுவா செய்தது மலக்குமார்களுடைய தலைவர், ஆமீன் சொன்னது நபிமார்களுடைய தலைவர். எவ்வளவு பவர்ஃபுல்லான துஆவை! இன்னைக்கு நரவாங்க பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த பதுவாவை சம்பாதிக்கக்கூடிய மனிதர்கள் எங்களிடத்தில் இருக்கத்தான் செய்கிறோம். இதுவரைக்கும் ரமலானுடைய நாங்கள் எத்தனை நாட்களை கடந்து விட்டோம். இதுவரைக்கும் எங்களுடைய பாவத்தை நினைத்து நாங்கள் கண்ணீர் வடித்திருக்கிறோமா? எவ்வளவு பாவமான காரியங்களை செய்திருப்போம். தனிமையில் எவ்வளவு பாவங்களை நாங்கள் அனுபவித்திருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த உடல் உறுப்புகளால் எவ்வளவு மாறுபாடுகள் செய்திருக்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிச்சம் போட்டு காட்டினாண்டா யாருடைய மூஞ்சையும் யாருக்கும் பார்க்கலாம். அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மறைச்சு வச்சிருக்கிறான். எங்களுடைய குறைகளை எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான். அதனால தான் நாங்கள் இன்றைக்கு வெட்கமே இல்லாம பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ரெஸ்பெக்டாக நடந்து கொண்டிருக்கிறோம், நினைச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களை நாங்கள் 4 சிவர்களுக்கு மத்தியில் செய்யக்கூடிய பாவத்தையும் அல்லாஹ் இருக்கிறார். அதனால உலகத்துல நாங்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்யூஷன் தந்தார். இந்த ரமலானுடைய மாதத்துல தூபல் ஃபீஹி ஸய்யா உலமாக்கள் சொல்றாங்க, இந்த மாதத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லட்சோபலட்ச மக்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். அல்லாஹ் கையேந்தி துஆ செய்தவங்க நிச்சயம் அல்லாஹ் மன்னிப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யலால் லவ் பலக துருபுக அனான ஸலா சும்ம தஸ்தரி கஃபரது லக பலகுவாஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குத்ஸில் சொல்றாங்க, யலால் தான் சொல்றாங்க, ஆளுடைய மக்களை, மனிதர்களை, லவ் பலக துருபுக அனான ஸலா, நீ செய்யக்கூடிய பாவக்கரைகள் மலையின் மேகத்தை துறக்கூடிய அளவுக்கு பாவம் செய்திருந்தாலும் சும்மஃபர்கலி, நீ உன்னுடைய பாவத்துக்காக வேண்டி உன்னுடைய பாவத்தை நினைக்கிறதற்கு இஸ்திக்ஃபார் செய்து தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடுவாயானால் கஃபரதுலக, உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்து விடுகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். எவ்வளவு அற்புதமாக! எங்களுடைய பாவத்தை நினைச்சு கண்ணீர் வடிச்சா போதும், எங்களுடைய பாவத்தை நினைச்சு இஸ்திக்ஃபார் செய்தால் போதும். ஆனால் நாங்கள் எங்களுடைய பாவத்தை மறப்பாடு செய்து எங்களை பாவத்தை நினைச்சு நாங்கள் அழுகிறதுக்கு ரெடி இல்லை. அதிகமான நினைச்சு முடியாது. நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுக்கிறேன், எவ்வளவு பெரிய மோசமான செயல்களை நான் செஞ்சுக்கிறேன், எந்த பாவத்தையும் நல்லா மன்னிப்பானு நாங்கள் அல்லாஹ் பற்றி, அதாவது நல்லெண்ணம் இல்லாதவர்களாக இருந்து கூடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சாட்சா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அதிகமாக ரக்கக்கூடிய ஒரு சஹாபி, சரியான சாட்சாவோட இந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்தில் கொலை செய்யப்படுறாங்க. கொலை செஞ்சது மட்டும் இல்ல, ஹிண்டான் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும் வஹ்ஷின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணும் என்ன செய்யறாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவோட ஹார்ட்ட பிளந்து வெளியே எடுத்து ஈரக்கோலை அடிச்சு தூக்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஜனாஸா பார்த்து கண்ணீர் வருது. ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்க, ஏன் இந்த சாட்சியோட நிலைமையா இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு இழிவான செயலை செஞ்சது யாருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிய வந்ததுக்கு பின்னால் கவலைப்பட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் இறங்கிய மனசை பாருங்க, யார் இந்த செயலுக்கு உரித்தானவராக இருந்தாலும் அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும் ரசூலுல்லாஹ், அவருக்கு இஸ்லாமின் பக்கம் அழைப்பு கொடுக்கணும் ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமின் பக்கம் அழைப்பு கொடுத்தாங்க. அவர் கேட்கிறார், வாசி கேட்கிறார், கைஃப ததுகு وأنت تزعم أن من قتل أو أشرك أو زنا يلقى عقاما ويضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا. قرآن சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, ஒரு மனிதன் விபச்சாரம் செஞ்சு கொலை செஞ்சு சிறுக்கு வைத்திருந்தால் இவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரும் பாவம் இருக்கிறது, இவர்களுக்கு இரட்டிப்பான தண்டனை கொடுக்கப்படும், இவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதாக குர்ஆன் சொல்லி, நான் கொலை செய்திருக்கிறேன், விபச்சார செயலில் ஈடுபட்டிருக்கிறேன், சிலை வணக்கத்தை செய்து கொண்டிருக்கிறேன், அத்துணை பாவங்களை குர்ஆன் செய்ய வேண்டும் என்று சொன்ன
பாவங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எதன் காரணமாக இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறீங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தில் இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹா ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். நீங்க கொலை செஞ்சீங்க, கொலை செய்தவர்களுடைய பாவத்தை, அதே மாதிரி ஜினா எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கையை அழித்திருக்கிறார். அல்லாஹ் இல்லை என்பதாக சொல்லக்கூடிய அந்த சிலை வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்றான் இல்லா மன்தா தௌபா செய்யுங்க, வஆமன வஅமில அமலன் ஸாலிஹா ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்யுங்க, ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். உங்களோட பாவத்தை நன்மையாக அல்லாஹ் சும்மா யோசிச்சு பாருங்க. உலகத்தில் நாங்க செய்யக்கூடிய பாவத்தை எண்ணி நன்மை எண்ணி பார்த்தா பாவத்துடைய கட்டு தான் அதிகமாக இருக்கும். அவ்வளவு பாவம் செஞ்சு அல்லாஹ் சொல்றேமா, நீங்க தௌபா செய்யுங்க, ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். நீங்க செஞ்ச பாவத்தையே நன்மையாக மாற்றுவார். இந்த ஆயத் இறங்கினதுக்கு பின்னால் வக்ஷி சொல்றாரு, ஹாதா ஷர்த்துன் ஷதீத். இது மிக ஒரு கடினமான ஒரு சரத்து கொடி. தௌபா செய்யணும், ஈமான் கொள்ளணும், நல்ல அமல் செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு ஹிதாயத் கொடுக்கிறார். இன்னொரு குர்ஆன் ஆயத், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ்வை சிரிக் வைக்கக்கூடியவர்களை தவிர என்ன பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். இந்த ஆயத்தின் பின்னால் வசி சொல்றாரு, நாதா அரா பஅத வஷீத். இது அல்லாஹ் நாடினால் தான் மன்னிப்பான். ஃபலா அத்ரி ஹல் யக்ஃபரு லி அம்லா. அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்குரியவனாக நான் இருக்கிறேனா, இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா என்று தெரியும். அதனால எனக்கு சாலை சொல்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்க பார்வையாளர் குர்ஆன் ஆயத்தை, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபூ லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட அடியார்கள், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் பார்வையிலிருந்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசையாக வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும். இந்த ஆயத்தை அங்கீகரித்து பின்னால் இஸ்லாம் உருவாகும். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சவர்? கொலை செஞ்சவர், ஷிர்க் வச்சவர், ஜினா செஞ்சவர். இன்னைக்கு நாம நினைச்சு முடியும் அப்படின்னா, நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் எப்படி அல்லாஹ் புறப்பாடு செய்கிறேன். நிச்சயமாக கொலை செஞ்சவனே அல்லாஹ் மன்னிச்சவன், விபச்சாரம் செஞ்சவனே அல்லாஹ் மன்னிச்சவன். எங்களுக்கு அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்யறதா இருக்கிறேன். நாங்கள் கவலைப்படுவோம், எங்களை பாவத்தை அல்லாஹ் புறப்பாடு செய்யணும். யாராலும் பாவம் செஞ்சிருக்கிறேன் யா அல்லாஹ், இந்த பாவத்தை உன்னை தவிர மன்னிக்கக்கூடிய யாரும் இல்லையா அல்லாஹ், இந்த பாவத்தை நீ மன்னின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல நாங்கள் இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் சொல்றான், கஃபர்து லக, உன்னுடைய பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன். அன்றைக்குரிய கணவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு நாங்கள் தான் அல்லாஹ் கிட்ட வச்சுக்கோங்க. எங்களோட பாவத்தை அல்லாஹ் புறப்பாடு செய்யறதில்லை. உலமாக்கள் சொல்றாங்க, துஜாபுஹி இல்லா அல்லாஹ். ரமலானுடைய மாதம் அல்லாஹ் துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "ஓபத்திய உம்மத்தி خمس خصال في رمضان لم تؤتهن أمة قبلهم." ரசூலுல்லாஹி ரமலானுடைய மாதத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்ற உம்மத்துக்கு மாத்திரம் விசேஷமாக 5 விஷயங்களை அல்லாஹ் நம்பிக்கிறான். இந்த 5 விஷயம் வேற எந்த உம்மத்துக்கும் கொடுக்கல. முதலாவது சொன்னாங்க தெரியுமா? "குலூஹு ஃபமிஸ்ஸாமி அஃபியது இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க்." நோம்பாளில வாயில வரக்கூடிய துருவாய், நோம்பு குடிச்சா இந்த வாயில ஒரு விதமான வாசம் வரும், நாற்றம் வரும். அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, "குலூஹு ஃபமிஸ்ஸாமி." நோம்பாளில வாயில வரக்கூடிய துருவாய் அஃபியது இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், அல்லாஹ்விடத்தில கஸ்தூரியை விடும் வாசத்துக்குரியது என்றார் சொன்னார். அல்லாஹ் நோம்பாளியுடைய துருவாயை கூட அல்லாஹ் அந்த அளவுக்கு நோம்பாளி நேசிக்கிறான். இரண்டாவது சொன்னாங்க, "வகஸ்தக்த
தத்தரவு இல்மானு ஹத்தா யுஃதிரு. கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் இருக்கு. கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் கூட நோம்பானது தான் செய்யும் நேரம் வரும் வரைக்கும் இந்த நோம்பானுக்காக இஸ்திக்ஃபார் பாவம் செய்கிறார். எங்கட பாவத்தை நினைச்சு நாங்களே கவலைப்படுவோம். எவ்வளவு பாவமான காரியங்களை செய்திருக்கிறோம். யாரா கண்ணால் ஏதோ ஹராமான மோசமான மகரீயமான ஜினா செய்யக்கூடிய சாட்சிகளை எல்லாம் பார்த்திருக்கிறோம். யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னின்னு சொல்லி நாங்கள் அல்லாஹ் கேட்கிறோம். இல்ல எங்களுக்காக வேண்டி எங்களோட பாவத்தை நினைச்சு கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் இஸ்திக்ஃபார் செய்யும். இப்படி நரகத்திலே பெரியவர்களே சகோதரரே, இந்த விஷயம் அல்லாஹ் எந்த உம்மத்துக்கும் கொடுக்கல. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரக்க பார்வை பார்க்கிறான். ويزين الله عز وجل كل يوم جنته. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்தை அலங்கரிக்க செய்கிறான். யாருக்கு? நோன்பு பிடிச்சவங்களுக்கு. وتصبد فيه مرض الشياطين. ஷைத்தான்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விலக்கிட்டு கட்டி போட வைக்கிறான். ரமலானுடைய மாதத்துல ஷைத்தான்கள் கட்டி போடப்பட்டிருக்கிறது. எந்த முசாட்டமும் செய்யலாம். ரசூலுல்லாஹி இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah. ரமலானுடைய மாதம் வந்தா சொர்க்கத்திலே வாசல் திறக்கப்பட்டு வச்சிருக்குமா. வஹுலிகத் அப்வாபுன் நார், நரகத்திலே வாசல் மூடப்பட்டிருக்கும். வசுஃபிலத் ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலக்கிடப்பட்டிருப்பார்கள். இதுக்குரிய நாமத்திலே பெரியவர்களே சகோதரர்களே, இவ்வளவு சிறப்பம்சங்கள் எல்லாம் அல்லாஹ் எழுதி தரோம். சொல்றாங்க பரக்கத் செய்யப்பட்ட மாதம், கண்ணியமான மாதம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய மாதம், பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம், நரகத்துடைய வாசல் மூடப்பட்ட மாதம், சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்பட்ட மாதம், ஷைத்தான்கள் சங்கிலியால் கட்டி விலக்கிடப்பட்ட மாதம், பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம், துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய மாதம், அல்லாஹ் நோபானுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய மாதம். ஏராளமான சிறப்பம்சங்கள் நோபானுக்கு. இதுக்குரிய நாமங்களே பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் ஏன் எங்களுக்கு ரமலான் தரும்? ஏன் நோன்பை எங்களுக்கு கடமையாகும்? யோசிப்பாங்க பார்ப்போம். ரமலானுடைய பகல் நேரங்களில் சாப்பிடலாம். ரமலானுடைய பகல் நேரங்களில் குடிபானங்களை குடிக்க மாட்டோம். ஹலாலான மனைவியோடு நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டோம். இந்த மூணு விஷயங்கள் ஏனைய 11 மாசமும் ஹலால். பகல் நேரங்களில் சாப்பிடுறது, பகல் நேரங்களில் குடிபானங்கள் ஹலாலான குடிபானங்களை குடிக்கிறது, மனைவியோடு தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையில் பகல் காலங்களில் ஈடுபடலாம். ஆனா ரமலான்ல இந்த மூணு விஷயமும் ஹராம். பகல் நேரம் இதுக்குரிய நாமங்களே பெரியவர்களே சகோதரர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்? ஏன் எங்களுக்கு அல்லாஹ் பசியோடு சொல்றார்? ஏன் தாகத்தோடு சொல்றார்? ஏன் எங்களுடைய நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ண சொல்றார்? இதான் நாம பாவத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும். ரமலானுடைய காலத்தில் சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியும், பசியாயிருக்கும், ஃப்ரிட்ஜ்ல சாப்பாடுக்கும் குடிபானங்களுக்கும் சாப்பிட மாட்டாங்க, குடிபானங்களை குடிக்க மாட்டாங்க. 5 வயசு 10 வயசு 12 வயசு பிள்ளை நோக்கு குடிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், நான் பகல் நேரத்தில் சாப்பிடப்படாது குடிக்கப்படாது. இதே அல்லாஹ் பகல் நேரத்தில் பாவம் செய்யறதை பார்க்க முடியும். ரமலான் மட்டுமல்ல, ஒவ்வொரு நிமிடங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கண்குற்றவனாக இருக்கிறார். எவ்வளவு பாவம் செய்கிறோம், எவ்வளவு பாவம் செய்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் பாவம் செஞ்சிட்டா அந்த பாவத்தை பற்றி நான் கவலைப்படணும். அல்லாஹ் நிறைய சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் அரஃபாவுடைய நோன்பு குடிச்சா 1 வருஷத்துக்கு பார்க்கலாம். எவ்வளவு தெரியுமா? நாம நோன்பு அதாவது குரு செய்யக்கூடிய நேரத்தில் உடல் உறுப்புகளால் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். ஜும்மாவுடைய தினத்துல நாங்க பயான எந்த விதமான அதாவது விளையாட்டுகளில் ஈடுபடாம நாங்க ஜும்மாவுடைய பயான கேட்டா 10 நாளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். ரமலான்ல நோன்பு பிடிக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவத்தை மன்னிக்கிறது நிறைய ஏற்பாடு செய்யறான். ஆனாலும் நாம பாவம் செஞ்சு தௌபா செய்யறது நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "யா காதல் அப்துல் குரூப்." ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை நினைச்சு தௌபா செஞ்சா, அன்ஸல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல அல்ஹஃபத ஜுனூபஹு,
وأنسى ذلك جوارحه ومعالمه من الأرض حتى يلقى الله وليس عليه شاهد من الله نبي رسول الله صلى الله عليه وسلم சொன்னார் ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை நினைச்சு தன்னுடைய பாவத்துக்காக இஸ்திக்பார் செய்து தௌபா செய்து தன்னுடைய பாவத்தை அல்லாஹ்விடம் முறைப்பாடு செஞ்சா அல்லாஹு அஸ்ஸ வஜல் அல்ஹக்கத துனூபஹு பாவத்தை எழுதக்கூடிய மலக்குமார்களுக்கு அந்த பாவத்தை எழுதுவதை விட்டு அல்லாஹ் மறக்கடிக்க செய்கிறார். எழுத மாட்டாங்க. وأنسى ذلك جوارحه எங்களுடைய உடல் உறுப்புகளாக நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தை எங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்வதை விட்டு அல்லாஹ் மறக்கடிக்க செய்கிறார். وَمَعَالِمَهُ مِنَ الْأَرْضِ எந்த பூமியில பாவம் செய்வோமோ, எந்த ரூம்ல பாவம் செய்வோமோ, எந்த பானையில பாவம் செய்வோமோ, எந்த நண்பர்களோட ரோட்களுக்கு பாவம் செய்வோமோ, எந்த கிரியைகள்ல பின்னால மோசமான ஹராமான செயல்களை நாம் ஈடுபடுவோமோ, இந்த இடம் அல்லாஹ்வுக்கு சாட்சி சொல்லும். இந்த இடத்துக்கும் நாம தௌபா செஞ்சா அல்லாஹ்விடத்துல சாட்சி சொல்வதை விட்டு நாம் மறக்கடிக்க செய்வார்கள். பெரிய ஆயத்தான கைது தௌபா என பாவத்தை நினைச்சு கண்ணீரோடி கவலைப்படணும், முறைப்பாடு செய்யணும். எங்கட தவறுகளை இன்னொருத்தர சொல்றதுக்கு வெட்ட வைக்கும். ஆனா அல்லாஹ்க்கு சொல்ல வைக்க மாட்டேன். யா அல்லாஹ் நீ பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். யா அல்லாஹ் எவ்வளவு பேர் பாவத்தை செஞ்சிருக்கிறேன். யா அல்லாஹ் ஏண்ட உடல் உறுப்பாக முழுக்கமாக மாறுபாடு செஞ்சிருக்கிறேன். யா அல்லாஹ் ஏண்ட பாவத்தை நீ மன்னிச்சு சொன்னா நிச்சயமாக சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் கேட்கிறத அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நாம முறைப்பாடு செய்யறத அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் ரமலான் தந்த எனக்காக வேண்டி 1000 நோக்கங்களை வச்சு தரல, ஒரே ஒரு நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வாதாரியாகணும். இந்த தக்வான்னு சொன்னா என்ன? ரமலானுடைய வந்துட்டா, ரமலானுடைய காலம் வந்துட்டா அதிகமா சொல்லுவோம். இந்த வாயத்துல லஅல்லக்கும் தத்தகூன், தக்வாதாரியாகணும், தக்வாதாரியாகணும் அப்படின்னா என்ன? தக்வான்னு சொன்னா என்ன? வரலாற்று சொல்றோம், தர்க்குமா ஹர்ரமல்லாஹு அலைஹி, தர்க்குமா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயத்தை வஅலாஹு மஃதரல்லாஹ், அல்லாஹ் எதை கடமையாக்கி இருக்கிறாரோ, எதை அல்லாஹ் ஃபர்லாக்கி இருக்கிறாரோ அதை நிறைவேற்றோம். எங்கட கண்ணால ஹராமான விஷயங்களை பார்க்க கூடாது, எங்கட கையால மோசமான விஷயங்களை குடிக்க கூடாது, எங்கட கையால மோசமான விஷயங்களை சேஸ் பண்ணப்படாது, எங்கட உடல் உறுப்பான பாவமான செயல் நடக்கப்படாது. இதெல்லாம் அல்லாஹ் தடுத்ததை நாம் செய்யக்கூடாது. அல்லாஹ் கடமையாக்கினதை நாம உடவுக்கூடாது. சும்மா யோசிப்பாருப்பா, இஸ்லாமுடைய கடமைகள்ல கலிமா சொல்லிட்டா தொழுகை வாஜிப், நோம்பு 12 மாசம் முடிக்கிறது, ஒரே ஒரு மாசம், அப்ப ஒரு மாசம் தான் நோம்பு முடியும். ஹஜ்ஜி இது எல்லாருக்கும் கடமை, செல்வந்தர்களுக்கு மட்டும் கடமையான ஒரு கடமை தான் ஹஜ்ஜுடைய ஆகும். ஜகாத் இதுவும் செல்வந்தர்கள். அப்ப இந்த இஸ்லாத்துடைய கடமையாக எங்களுக்கு என்னதான் கடமை? 5 நேரம் தொழுகை தான். இதை எத்தனை பேர் நாங்க முழுமையாக நிறைவேற்றோம்? சின்ன சின்ன ஃபங்க்ஷன் நடந்தா, ஊருக்கு ஆட்கள் வந்துட்டா, இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா, இல்லாட்டி ஒரு கல்யாணத்துக்கு போனா இவரு இல்லை, அசல் இல்லை, மதுரையும் இல்லை, இஷ்டாவும் இல்லை, சுகது எத்தனை பேரோட வாழ்க்கையில நடந்தது எல்லாம் மன்னிக்கும். உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப ரமலானுடைய மாதத்துல நாங்க ஒரு நோக்க ஊற்றத்துக்கு சில காரணங்களை இஸ்லாம் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறது. நோயாக இருக்கிறோம், நான் மட்டும் சொன்ன காரணங்கள் ஏதாவது ஒரு காரணம் தான் நோக்கவே. ஆனா தொழுகை ஊற்றத்துக்கு ஆம்பளைக்கு எந்த சந்தர்ப்பம்? நோயாக இருந்தாலும் தொழும், படிக்கை இருந்தாலும் தொழணும், சக்கராத்தில் இருந்தாலும் தொழும். தொழுகை வயது வந்த எல்லாரும் தொழுதே ஆகும். பெண்களுக்கு சில காரணங்களுக்கு மாதவிடாவுடைய காலம், நிபாசுடைய காலத்தில் அவங்களுக்கு தொழுகை வரும். ஆனா ஆண்களுக்கு அப்படி தொழுதே ஆகும். தொழுகை வாஜிப், கடமை, அல்லாஹ் கடமையாக்கின கடமை. ஒரு மனிதன் தொழலன்னு சொன்னா உலமாக்களுடைய கருத்து அவர் ஜனாஸா முஸ்லிம்கள் ஒரு தொழுகையை மறுக்கிறார்கள். இது தொழுகை வாஜிப் இல்ல, தொழுகை கடமை இல்லைன்னு ஒரு மனிதன் நினைச்சா முஸ்லிம்களுடைய ஜனாஸா அடக்கக்கூடிய கபிரிஸ்தான்ல இவருடைய ஜனாஸாவை கூட அடக்கம் செய்யக்கூடாது.
எவ்வளவு வாழ்க்கையில தொழுகையை விடுறோமா? தொழுகண்டா என்ன? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல, அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்துல, அல்லாஹ்வுடைய வீடு என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதில வந்து யாரா நீதான் இறைவன், நீதான் பெரும் சக்தியை சுமந்தவன், நான் உன்னுடைய அடிமை யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி நாம தலையை குனிச்சி அல்லாஹ்வுக்காக சுஜூத் செய்யக்கூடிய இடத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய எண்ணத்தை சுமந்தவர்களாக நாம தக்பீர் கட்டிக்கக்கூடிய அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறான், மறக்கமாதன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். இந்த அடியான் எனக்காக வேண்டி எல்லா தொழில்களையும் எல்லா நேரங்களையும் ஒதுக்கிட்டு எனக்காக வேண்டி சுஜூத் செய்கிறான், எனக்காக வேண்டி தக்பீர் கட்டிக்கிறான். இவனுடைய தேவைகள் நான் பூர்த்தி செய்கிறேன். சகோதரர்களே, உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயங்கள் உண்டாகும். ஒரு பாவம் செய்யக்கூடிய நேரத்துல, ஒரு ஹராம் இதற்கு முன்னால் வரக்கூடிய நேரத்துல, யார் உனக்காக இந்த பாவம் புரியா, உனக்காக இந்த ஹராம் செய்ய மாட்டேன், இதுதான் தக்வா. இந்த தக்வாவை தான் குர்ஆன் சொல்லுது தெரியுமா? வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் அல்லாஹ்வுடைய பயபக்தியை, இறையச்சத்தை, தக்வாவை உருவாக்கி கொள்றாங்களோ, யஜ்அல் லஹு மக்ரஜா, அவன் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை வெளியாகக்கூடிய சந்தர்ப்பம். கலிமானவருடைய வாழ்க்கையில கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால வாழ்க்கையில பிரச்சனை, மனைவியாக நிம்மதியில்லை, கணவராக நிம்மதியில்லை, கணவர் பண்ணி போறதில்லை, தொழுகிறதில்லை, அமல் வாழ்க்கை இல்லை, தொழில் செய்வதில்லை, சொந்த வீடு வாசல் இல்லை, சொந்த காணி இல்லை, சொந்த வாகனம் இல்லை, அதாவது திருமணம் முடிச்சு எத்தனையோ வயசானது, இன்னும் பிள்ளைகள் இல்லை, எத்தனையோ வாழ்க்கை. நீங்க அல்லாஹ்வுடைய தக்வா இல்ல அல்லாஹ்வுடைய பயத்தை உங்க உள்ளத்துல உருவாக்கி கொள்ளுங்க. யஜ்அல் லஹு மக்ரஜா, உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் வெளியாகக்கூடிய சந்தர்ப்பம் அல்லாஹ் உருவாக்கும். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், எதிர்பார்க்காத விதத்துல அல்லாஹ் உயர்த்துவார். நாம நினைச்சும் பார்க்க மாட்டோம். சின்ன வேலைக்கு நல்ல ஒரு பணி, சின்ன வேலைக்கு நல்ல ஒரு வீடு கிடைக்கும், எதிர்பார்க்காத ஃபேமிலியில திருமணம் முடிப்போம், எதிர்பார்க்காத எங்களுடைய செயல்களுடைய அதாவது பாரதூரத்தை நினைச்சு நாம எதிர்பார்க்காத நல்ல குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். உலகத்தில் எதிர்பார்க்காத கண்ணியத்தை அல்லாஹ் உருவாக்குவார். தக்வா உருவாக்குவார். குர்ஆன் சொல்லுது தக்வா இருக்கிறது தெரியுமா? இந்த உலகத்துல நாம நினைக்கிறோம், நாம படிச்சுட்டா, நல்ல ஒரு டிகிரி எடுத்துட்டா, அக்கவுண்டன்ட் ஆகிட்டா, இன்ஜினியர் ஆகிட்டா, டாக்டர் ஆகிட்டா, மக்கள் எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எங்களை கண்ணியப்படுத்துவாங்க. அதாவது சொத்து செல்வங்கள் திரட்டினா எங்களை மக்கள் மதிப்பாங்க. குர்ஆன் சொல்லுது தெரியுமா? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்துல ஆக கண்ணியத்துக்குரியவர், ஆக ரெஸ்பெக்டானவர், ஆக மரியாதைக்குரியவர் யார் தெரியுமா? அத்காக்கும். யார் அல்லாஹ்வை அதிகமா பயப்படுறாங்களோ, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை உருவாக்குறாங்களோ, யார் தக்வாதாரியா இருக்கிறாங்களோ, இவர்கள் தான் அல்லாஹ்விடத்துல மரியாதைக்குரியவர். குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா. அதே மாதிரி இன்னொரு குர்ஆன் சொல்லுது, வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுகுமுல்லாஹ். யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள், நீங்க அல்லாஹ்வை பயப்படுங்கள், வ யுஅல்லிமுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தருவான். உலகத்திலே படிப்பாக இருந்தாலும் சரி, ஆகிராவுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, கல்வியுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, எந்த துறையுடைய படிப்பாக இருந்தாலும் அல்லாஹ் படிச்சு தருவான். அல்லாஹ் உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ் சொன்னாங்க. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி சொல் செயல் அங்கீகார், இதுதான் ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஹதீஸ்களை விவரிக்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்கள் எடுத்து பாருங்க, எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹதீஸ், சின்ன சின்ன வார்த்தைகள் பிரம்மாண்டமான கருத்துக்களை சுமந்தவர்கள். இன்னும் கூட முஹத்திஸீன்கள் ஹதீஸ்களுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய பாரதூரமான அறிவுள்ளவங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஒரு வைத்தியராக இருந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு இன்ஜினியராக இருந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு அக்கவுண்டன்டாக இருந்திருக்கிறாங்க. அத்துணைக்கும் எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. உண்மையாக அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை உண்டாக்கி கொண்டார். அல்லாஹ் படிச்சு கொண்டார், அல்லாஹ் படிச்சு கொண்டார். எவ்வளவு பெரிய தக்வாதாரியாக ஆகினாங்க, எவ்வளவு பெரிய அறிவாளியாக ஆகினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை விளங்கப்படுத்தக்கூடிய எத்தனை மிம்பர் வேலைகள் கூட இன்னும் ஹதீஸ்ல சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பயத்தை உருவாக்கி கொள்ளுங்க, தக்வாவை உருவாக்கி கொள்ளுங்க. அல்லாஹ் வழி நடத்துவான்.
அன்புக்குரிய கணவன்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரமலான் தந்தரே இந்த லோகத்துக்காக வேண்டிதான். யாரு அல்லாஹ் லோக கடமையாக்கினாலும் லஅல்லக்கும் தத்தகூன் தக்வாதாரியாகுங்க. அல்லாஹ்வுடைய பயத்தை உருவாக்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை உண்டாக்குங்க. ஏனைய 11 மாதம் உங்களோட பாவத்தை விட்டு உங்களோட தக்வாவை பாருங்க. அல்லாஹ்வுடைய இறையச்சம் வந்துட்டா, அல்லாஹ்வுடைய தக்வா வந்துட்டா, அல்லாஹ்வுடைய பயம் வந்துட்டா, ஹராம் இதெல்லாம் நடக்காது, மோசமான செயல்கள் நடக்காது, அமல்கள் ஆசைவரும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரியவராக மாறுவோம், அல்லாஹ்வுடைய அன்பை சுமந்தவர்களாக ஆகுவோம், நரகத்தை விட்டு நல்ல தூரமாக்குவார், சொர்க்கத்துக்குரியவராக அல்லாஹ் ஆக்கிடுவார். அன்புக்குரிய கணவன்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ரமலான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கக்கூடிய தக்வாதாரியாக உருவாக்கி மௌத்தாக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபாக்குவானாக. அதன் அடிப்படையில் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ், இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்திலே யா அல்லாஹ் இஃப்தாருடைய நேரத்தில் மட்டும் வெச்சோக நிச்ச மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்ய யா அல்லாஹ். எங்களோட தாய் தாப்பனை எத்தனையோ பேர் கபூல வச்சுட்டு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். தனிமையான இடம் யா அல்லாஹ், இருள் சூழ்ந்த இடம் யா அல்லாஹ், பூச்சி புழுக்களை கூடிய இடம் யா அல்லாஹ். உங்களோட கபூர்களை பிரகாசமாக்கி யா அல்லாஹ், உங்களோட துணையாக யா அல்லாஹ், சொர்க்கம் போகும் வரைக்கும் துணையாக யா அல்லாஹ், உங்களோட சொர்க்கம் போகும் வரைக்கும் நீ துணையாக யா அல்லாஹ். நரகத்திலிருந்து வெச்சோக நிச்ச மக்களை நரகத்திலிருந்து ரமலானுடைய மாதத்திலே யா அல்லாஹ் இஃப்தாருடைய நேரத்தில் விடுதலை செய்ய யா அல்லாஹ். அந்த நரகவாதிகள பட்டியலை தகப்படிக்கிறான் யா அல்லாஹ், எங்களோட தாய் இருக்கிறான் யா அல்லாஹ், எங்களோட சகோதரன் இருக்கிறான் யா அல்லாஹ், எங்களோட குடும்பத்தார் இருக்கிறான் யா அல்லாஹ், எங்கள் நெருங்கிய சொந்தங்கள் அதாவது நெருங்கியவர்கள் இருக்கிறான் யா அல்லாஹ். அவர்களுடைய பட்டியலில் நரகவாதிகள் எழுதப்பட்டிருந்தான் யா அல்லாஹ். ரமலானுடைய மாதத்தில் எத்தனையோ நரகவாதிகள் சொர்க்கவாதியாக்குற யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் சேர்த்து அவர்களை சொர்க்கவாதியாக்குற யா அல்லாஹ். மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கரீமா தெளிவான முறையில் சொல்லி மௌத்தாக்கிய பாக்கியத்தை யா அல்லாஹ். ஒரு தனிப்பட்ட கிருபையால் ரஹ்மத்தின் பொருட்டால் துஆ ஏற்றுக்கொள்ள யா அல்லாஹ். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.